விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருடன் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்த முறையும் விருதுநகர் தொகுதி மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கான தேவை என்ன இருக்கு? எந்த நம்பிக்கையோட நீங்க போய் மக்களை சந்திக்கிறீங்க சார்? விருதுநகர் தொகுதி மக்களை 4வது முறையாக சந்திக்கிறேன். விருதுநகர் மக்களை பொறுத்த மட்டும் நான் செய்த நல்லவைகளையும் மக்களிடம் கேட்கிறோம். அதே போல எதை காப்பாற்ற வேண்டும், யார் நம்மை ஏமாற்றினார்கள், நமக்கு யார் நம்பிக்கையை தருகிறார்கள், இந்த மூன்றையும் பற்றி பேசுகிறோம். அவர்களிடம் பேசுகின்ற பேச்சு உண்மையிலே விலைவாசி பற்றியது, வேலைவாய்ப்பு பற்றியது, இந்த அரசினுடைய மோடி அரசினுடைய தமிழகத்தையும் குறிப்பாக விருதுநகர் தொகுதியையும் அவர்கள் நடத்திய விதத்தை பற்றி பேசுகிறோம். அதனால் மக்களை பொறுத்த மட்டும் இதற்கு முழு ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. சார், இப்போ விருதுநகர் தொகுதியில் பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த பட்டாசு தொழில் நாளுக்கு நாள் நலிவடைந்து வருகிறது. இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கீங்க, என்ன குரல் கொடுத்துருக்கீங்க சார் நாடாளுமன்றத்தை தொடர்பாக? பட்டாசு தொழிலை பொறுத்த மட்டும் குரல் எவ்வளவு கொடுத்தாலும் சரி மத்திய அரசு அதை கேட்க போவதில்லை. ஏன்னு கேட்டால் இந்த மத்திய அரசு பட்டாசு தொழில் 100 வருஷ தொழில், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுன்னா 100 வருஷம் போன வருஷம் முடிந்தது. இந்த 100 வருஷத்தில் இந்த 10 வருஷம் பட்டாசுக்கு ரொம்ப கடுமையான காலமாக இருக்குது. அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் 2017-18க்கு அப்புறம் இந்த அரசினுடைய நிலை, மோடி அரசினுடைய நிலை, பேரியம் நைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் சரவடி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது கிரீன் கிராக்கர்ஸினுடைய எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் மத்திய அரசு தன்னுடைய இரட்டை வேடத்தை காட்டியது. பட்டாசு தொழில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உருவாக்கிடுச்சு. ஜிஎஸ்டி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பேரியம் நைட்ரேட் மற்றும் இதனுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. பேரியம் நைட்ரேட்டை மத்திய அரசு எந்த ஒரு ஆய்வும் இல்லாமல் அது ஒரு அதை உபயோகப்படுத்தக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட பொருள் என்று சுப்ரீம் கோர்ட் கூறியதனுடைய விளைவாக இன்று சிவகாசி பட்டாசு இவ்வளவு தத்தளிக்கிறது. சார், இப்போ உங்களுக்கு எதிராக 2 வேட்பாளர் இருக்காங்க. ஒன்று திரையில் பிரபலமான ராதிகா சரத்குமார் பிஜேபி கூட்டணிலையும், அதிமுக கூட்டணியில் விஜயகாந்தோட மகன் விஜய பிரபாகரனும் நிற்கிறாங்க. இந்த 2 பேரில் யார் உங்களுக்கு போட்டியாளராக கருத முடியும், யார் உங்களுக்கு சவாலாக இருப்பார்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் என்பது பிரதமர் சம்பந்தப்பட்ட தேர்தல். இந்த தேர்தலில் யார் பிரதமராக வர வேண்டும், யார் வரக்கூடாது. பிரதமராக இருப்பவர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் சிந்தனையோடு, ஆர்எஸ்எஸ் பிஜேபி சிந்தனையோடு இருக்கின்ற ஒரு முகம். அவர்களை பொறுத்த மட்டிலே பல முகமூடிகளை அணிந்து கொண்டு வருவார்கள். ஆர்எஸ்எஸ் பிஜேபி எப்பொழுதுமே எந்த ஒரு பகுதியிலும் ஒரு முகமூடி அவர்களுக்கு தேவை. உண்மையான முகத்தை காட்டுவதற்கு எச் ராஜாவை தவிர வேறு யாரும் இல்லை அவர்களுக்கு. ஆனால் அவர்களை பொறுத்த மட்டும் அந்த முகமூடி அணிந்தவராக இப்பொழுது இருக்கின்ற வேட்பாளர் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். அந்த முகமூடி அணிந்த வேட்பாளராக இருக்கிறார் அவரை பொறுத்த மட்டும். ஆனால் உண்மையில் இது மோடி செய்த தவறுகளை மறைப்பதற்காக அவர்கள் வேறு எல்லாம் பேசலாம். இந்த தொகுதிக்கு குறிப்பாக பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் தூத்துக்குடி ரயில்வே திட்டங்கள் நிறுத்தப்பட்டது, மதுரை விமான நிலையத்திற்கு வளர்ச்சி தராது, மதுரை எய்ம்ஸை ஏமாற்றியது, இவை அனைத்தும் மோடியை சாரும். இந்த தேர்தல் மோடிக்கு எதிரான தேர்தல், மோடியா ராகுல் காந்தியா என்பதற்கான தேர்தல். 3வது வேட்பாளராக இருப்பவர் மோடியினுடைய பி டீமாக பார்க்கிறேன். அவர்கள் மோடியவே டாடி என்று சொன்னவர்கள். ஒரு காலத்தில் அன்று அமைச்சராக இருந்த திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மோடியை டாடி என்று சொன்னவர்கள். அதனால் அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ற பெரிய வித்தியாசம் கிடையாது. இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் மோடியோடு சேரக்கூடியவர்கள், ஆன் காலாக இருப்பவர்கள். ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா ஓடி வந்து நின்றுவாங்க ஏர்போர்ட்டில், அப்படிப்பட்டவர்கள். அதனால் இந்த தேர்தல் என்பது மோடியா ராகுல் காந்தியா என்பதுதான் தேர்தல். என்னை பொறுத்த மட்டும் விருதுநகர் மக்கள் மோடியை நிராகரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.